தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் துவங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவான கியான் என்ற புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. தொடர்ந்து அதே பகுதியில் அது நீடித்து வருவதால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் இன்று அதிகாலையில் பல இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. மயிலாப்பூர், பட்டினப்பாக்கம், தரமணி, கந்தன்சாவடி, அடையா, சாந்தோம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சரி, தீபாவளின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட அப்படியே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். இன்னும் தெரியல, திடீர்னு மழை பிடிச்சிச்சு. எதிர்பார்க்கவில்லை மழை பெய்யணும். திடீர்னு மழை பிடிச்சி ஃபுல்லாக வரவெல்லாம் நிறைய தண்ணி ஆயிடுச்சு. எதிர்பார்க்காம ரோட்டில் அங்கங்கே நடுவில் ஃபுல்லாக ஒரே தண்ணி. மழை எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துடுச்சு. நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. பட்னா லாஸ்ட் டைம் இயரில் வந்த மாதிரி ஆயிடக்கூடாது. மழை இந்த அளவுக்கு லிமிட்டாக பெஞ்சு கிளைமேட் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு இந்த இடம்லாம். கொஞ்சம் க்ளீன் பண்ண நல்லாயிருக்கும். இன்னும் அந்தளவுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல. இந்த 2 hours பெஞ்சதுக்கே தண்ணி கொஞ்சம் நிற்க தெரியுது பார்த்தாலே. ஸோ கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்.